வணக்கம். ஸ்ரீலங்கால இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ல ஒண்ணு ஏஎல் பயாலஜி. அதுல பாஸ் பண்ண என்னலாம் தேவைன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அதோட எல்லா ரகசியத்தையும் நம்ம உடைக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வெறும் ஒரு எக்ஸாம் கிடையாது. அவங்க டாக்டர், சயின்டிஸ்ட் ஆகணும்னு பார்க்குற கனவுகளை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான கட்டம். இதுல இருக்கிற பிரஷரையும் இது தரப்போற வாய்ப்புகளையும் புரிஞ்சுக்கிறதா நம்மளோட முதல் ஸ்டெப். சரி, இவ்ளோ கஷ்டம்னு தெரிஞ்சும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட இவ்ளோ ஆசையா எடுக்கறாங்க? அதுல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க இந்த முதல் பகுதியில பயாலஜியை செலக்ட் பண்றதுக்கான உண்மையான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோட் சொல்ற மாதிரி பயாலஜிங்கிறது வெறும் புக்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்ல. அது நாம யாரு, எங்க இருந்து வந்தோ, நம்மள சுத்தி இருக்கிற இந்த உயிரினங்களோட சிக்கலான உலகத்தை பத்தின ஒரு கதை. இந்த ஒரு ஆர்வம் தான் நிறைய பேரை இந்த சப்ஜெக்ட் பக்கம் இழுக்குது. ஏஎல் சிலபஸ் எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். சின்ன சின்ன மூலக்கூறுகள் ஆரம்பிச்சு நம்ம பூமி மொத்தத்தையும் பாதிக்கிற பெரிய ஈகோசிஸ்டம் வரைக்கும் போகுது. இது வெறும் தியரி கிடையாது. கிளைமேட் சேஞ்ச்லேருந்து மெடிக்கல் பிரேக் த்ரூஸ் வரைக்கும் நம்ம நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க இதுதான் அடிப்படை. அப்போ இவ்ளோ பெரிய சப்ஜெக்ட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தான் படிக்கிறாங்க? அதுக்கான பதில் சிலபஸ்ல தான் இருக்கு. அதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி. அதோட அமைப்பை நாம இப்போ பிரிச்சுமேனா வாங்க. சொல்லப்போனா இங்கேயும் அங்கேயும் செதறி கிடக்கிற நிறைய தகவல்களை எடுத்து அதை ஒரு நேரான பாதையா மாத்துறது தான் கோல். அதை செய்யறதுக்காகத்தான் முழு சிலபஸையும் 5 முக்கியமான யூனிட்ஸா பிரிச்சிருக்காங்க. இது படிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது. உயிரோட அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ரொம்ப சிக்கலான விலங்குகளோட உடலமைப்பு வரைக்கும் இந்த 5 யூனிட் தான் பயாலஜி அறிவுக்கு அடித்தளமா இருக்கு. இதுல ஒவ்வொரு யூனிட்டையும் நல்லா படிக்கிறது எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, முழு சப்ஜெக்டையும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். சரி, சிலபஸை நல்லா படிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது தான் அசல் ஆட்டமே இருக்கு, எக்ஸாம். படிச்ச விஷயங்களை எக்ஸாம் பேப்பர்ல எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த எக்ஸாமை 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. முதல்ல பேப்பர் 1. இதுல 50 MCQ கேள்விகள் இருக்கும். டைம் 2 மணி நேரம். இதுல உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையான சேலஞ்சே பேப்பர் 2ல தான் இருக்கு. 3 மணி நேரம். இதுல நீங்க பெரிய எஸ்ஏ கொஸ்டின்ஸ்க்கு பதில் எழுதணும். படிச்ச விஷயங்களை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு இங்க தான் செக் பண்ணுவாங்க. கேள்விகள் எப்படி பயணிக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல உயிரினத்தோட ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒவ்வொரு செடியையும் இயக்குற இன்ஜின் மாதிரி இருக்கிற ஒரு ப்ராசஸை பத்தி கேக்குறாங்க. அப்படியே அங்கிருந்து நம்ம மனுஷ உடம்போட நம்பவே முடியாத அளவுக்கு சிக்கலான விஷயங்களுக்குள்ள போறோம். ஹார்மோன்ஸ் எப்படி நம்ம மூட கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம கண்கள் எப்படி வெளிச்சத்தை பாக்குதுன்னு இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா உடம்ப பத்தி ரொம்ப ஆழமா தெரிஞ்சிருக்கணும். கடைசியா கேள்விகள் தனிப்பட்ட உயிரினங்களை தாண்டி பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் மாதிரி உலக அளவில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் கேட்கறாங்க. இதுலேருந்து தெரியுது இந்த எக்ஸாம் எவ்வளோ விரிவானதுன்னு. ஓகே, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஆனா எக்ஸாமினர்ஸ் பதில்கள்ல உண்மையிலே எதை எதிர்பார்க்கறாங்க? வாங்க இப்போ மார்க்கிங் ஸ்கீம்குள்ள போய் மார்க்ஸ் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மார்க் போடுறது அவங்க இஷ்டத்துக்கு கிடையாது. அது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு குறிப்பிட்ட துல்லியமான தகவல் தேவை. உங்க பதில்ல அந்த தகவல் இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த மூளை படத்தை எடுத்துக்கலாம். கேள்வி சிம்பிள் தான், பாகங்களோட பேரை சொல்லுங்க. ஆனா மார்க்கிங் ஸ்கீமை பாருங்க. ஒவ்வொரு பாகத்துக்கும் சரியான டெக்னிக்கல் பேர் வேணும். சும்மா மூளைக்கு முன்னாடி இருக்கிற பகுதி அப்படின்னு பொதுவா சொன்னா மார்க் கிடைக்காது. துல்லியம் தான் இங்க ரொம்ப முக்கியம். எஸ்ஏ கொஸ்டின்ஸ்க்கு வரும்போது இன்னும் ஆழமா பதில் எழுதணும். என்சைம்ஸ் பத்தின இந்த மார்க்கிங் ஸ்கீமை பாருங்க. இதுல சும்மா டெஃபினிஷன் மட்டும் கேட்கல. pH அளவு மாறினா ஒரு என்சைம் எப்படி மூலக்கூறு அளவுல பாதிக்கப்படுதுன்னு ஆழமா விளக்கணும். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம்? ஜெயிக்கணும்னா முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும், ப்ராசஸ்களை சரியான வரிசையில சொல்லணும், கேட்ட எல்லா பாகங்களோட பேரையும் எழுதணும். உங்க பதில ஒரு செக்லிஸ்டா நினைச்சுக்கோங்க. எக்ஸாமினருக்கு டிக் பண்றதுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். சரி, இந்த எக்ஸாமோட அமைப்பு, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். எப்படி ஜெயிக்கிறது? நாம கத்துக்கிட்ட விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கான சில ஸ்டெப்ஸா மாத்தலாம் வாங்க. ஜெயிக்கிறதுக்கான உண்மையான ரகசியம் சும்மா மனப்பாடம் பண்றதுல இல்ல, அது விஷயங்களை ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்றதுல தான் இருக்கு. போட்டோசிந்தசிஸ்க்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு செல்லோட அமைப்பு எப்படி ஒரு முழு ஈகோசிஸ்டமே பாதிக்குது? இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான வெற்றி. இந்த கேள்வியை பாருங்க. ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கும் பாசிவ் இம்யூனிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. மார்க்கிங் ஸ்கீம்ல 3 முக்கியமான வித்தியாசங்களை கேட்டிருந்தாங்க. இது என்ன காட்டுதுன்னா, சும்மா டெஃபினேஷன் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, 2 கான்செப்டையும் ஆழமா ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். அப்போ ஜெயிக்கிறதுக்கான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான்.
முதல்ல அந்த 5 யூனிட்டையும் கரைச்சு குடிங்க. 2வது அந்த யூனிட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன்ஸை கண்டுபிடிங்க. 3வது பாஸ்ட் பேப்பர்ஸ் வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. 4வது மார்க்கிங் ஸ்கீமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒரு எக்ஸாமினர் மாதிரி யோசிச்சு தெளிவான துல்லியமான பதில்களை கொடுங்க. இந்த வழியை ஃபாலோ பண்ணா வெற்றி நிச்சயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் பயாலஜி பத்தின இந்த ஆழமான அறிவு உங்க எதிர்காலத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையும் எப்படி மாத்த போகுது? ஏன்னா இது வெறும் ஒரு எக்ஸாம் இல்ல, இது வாழ்க்கையோட மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.